கட்டுறதுக்கு முதலாவது முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னா, ஈஸியாக அவுக்கிறக்கூடிய ஒரு நல்ல முடிச்சு இது. இந்த முடிச்சை நீங்கள் பயன்படுத்தி ஆடு மாடுகளை கட்டும்போது ஆடு மாடுகள் கட்டுலேருந்து வெளியே வராது. நம்மளும் ஆடு மாடுகளை ஒருவேளை நம்ம வெளியே கட்டியிருக்கலாம், வீடுகளுக்கு வெளியே கட்டியிருக்கலாம். மழை வரும்போது வேக வேகமாக அவுத்து உள்ளே கட்ட வேண்டியது இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஆடு மாடுகளை கட்டுறதும் அவுக்கிறதும் உங்களுக்கு ஈஸியான ஒரு முறையில் இருக்கும். இப்படி நாட்டு போடுங்க. முதலாவது இந்த முறையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி முடிச்சுகள் நம்ம போடும்போது ஆடு மாடுகள் எவ்வளவு தூரத்தில் கட்டினாலும், அது ஆடு மாடுகளுடைய அந்த கயிறு லென்த்தை குறைக்கணுனாலும், கூட்டி வைக்கிறதுனாலும் இப்படி கட்டும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பொதுவாக அது தொழுவத்துலேயோ வெளியேயோ இப்படி கட்டினாலுமே ஆடு மாடுகள் பக்கத்தில் கட்டும்போது மாடுகள் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது ரொம்ப தூரம் விட்டு கட்ட வேண்டியிருக்கும். அப்போ இந்த முறையை பயன்படுத்தினீங்கன்னா அவிழ்க்கிறதுக்கும் உங்களுக்கு எளிதாக இருக்கும். ரெண்டாவது முறையை உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி ரெண்டு இதாக போட்டுக்கணும். இப்படி போட்டு கட்டுறதுனாலையும் ஆடுகளை